ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். மோஸ்ட் ஃபேவரட் டிஷ்னு சொல்லலாம். சிக்கன்னால எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். சமைக்கும் போது டெம்ட் ஆகிற மாட்டேன் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி நாங்கள் எப்படி சொல்லலான்னு பார்த்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வடக்கத்தை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா கொழுப்பாக இருக்கனால அதில் வந்து கொஞ்சம் நல்லா வரும். அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காமிச்சோன்னே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்ந்து கடுகு வந்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் ஒரு 3, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே கடுகு வெடிச்சோடனே சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நான் இந்த சிக்கன் வந்து ஒரே ஒரு தக்காளி பழத்தை மட்டும் நல்லா கழுவிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இது வதங்கின பின்னாடி நம்ம ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த இதை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கு அப்புறமா தான் நான் இஞ்சி பூண்டு அரைச்சி போடக்கிறேன். இஞ்சி ஒரு பூண்டு அளவுக்கு, பூண்டு வந்து ஒரு 6 பூண்டு அளவுக்கு எடுத்து நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி போட்ட பின்னாடி சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. முதல்ல போட்டோன்னா அந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து அடியில் வந்து பிடிச்சிடும். அதனால இந்த இது கொஞ்சம் வதங்கின பின்னாடி நம்ம சேர்க்கணும். தக்காளி நல்லா மசிஞ்ச பின்னாடி இஞ்சி பூண்டு அந்த ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு அந்த பேஸ்ட்டை சேர்த்து அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இல்லை ரொம்ப அடுப்பிடிக்கிற மாட்டம் இருந்துச்சுன்னா நம்ம சிக்கனை போட்ட பின்னாடி கூட அந்த சிக்கன் மேலே கூட அந்த இஞ்சி பூண்டை போட்டு கிளம்பி அப்புறம் இது கொஞ்சம் வதங்கின பின்னாடி 1/2 கிலோ சிக்கன் வந்து மஞ்சள்தூள் கல் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோம். அந்த சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இருக்குல்ல அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி எடுக்கலாம். அது வதக்க வந்து அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி வரும். அதனால நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அப்போ தண்ணி நம்மளுக்கு மெஷர் பண்ணி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே ஊற்றினா ஒரு கவிச்சி வாடை வர மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோன்னா அந்த ஸ்மெல் இருந்தால் லைட்டாக இருந்தால் கூட அந்த இது போயிடும். ஸோ அதனால் நல்லா வதக்க சைடில் எப்படி தண்ணி வருதோ அந்த மாதிரி தண்ணி வரும். இப்போ வந்து நான் சிக்கன் பவுடர் வந்து சேர்க்க போகிறேன். நான் வந்து சக்தி சிக்கன் மசாலா வந்து சேர்க்குறேன். இந்த ஃப்ளேவர் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து குழம்பு மசாலா. இல்லை உங்களுக்கு வேறு வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா இல்லை ரெடிமேட் ஷாப்பில் கிடைக்கிற வேறு நேமில் இருக்க உங்களோட ஃபேவரட்டான மசாலா தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லைன்னா வெறும் மஞ்சள்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் அது சேர்த்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளேவர் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்குங்கிறதுனால இந்த ஃப்ளேவர் மசாலா பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இல்லை உங்களோட ஃபேவரட்டான மசாலா தூட்டுங்களா கூட அதை கூட இந்த மசாலா சேர்க்குற டைமில் நீங்கள் உங்களோட சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வதங்கிட்டு மசாலாவே வதக்கிட்டு நான் சிக்கன் வேகிறதுக்காக 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் எண்ணெயெல்லாம் திரும்பி சூப்பராக வரும். இந்த இவ்வளோ தண்ணியோடு இருக்கிறது உங்களுக்கு ஓகேன்னா இப்படியே ஆஃப் பண்ணி சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சாப்பிட்லாம். இல்லை இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுக்கா மாட்டா வேணும்னா சிம்மில் வச்சுட்டு இன்னும் நல்லா ட்ரையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தண்ணியெல்லாம் ஸ்லோவாக சுண்ட இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இல்லை இப்படியே ரைஸ் கூட சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். கிரேவி குழம்பு மாட்டா சாப்பிட்னா இப்படி ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சிக்கன் கிரேவி அல்டிமேட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய்.